ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொது தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் உலகம். இந்த லெசன் தான் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது சித்தர் உலகம் இந்த லெசனில் வந்து ஓவராலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள்லாம் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் சித்தர்களும் வந்து பல செய்திகள் வந்து அவங்க பாடல்கள் மூலிமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வாழும் கலையை அறிந்தவர்கள், அதே சமயம் பார்த்தீங்கன்னா சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான். நம்ம தொல்காப்பியம் திருக்குறளில் வந்து நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிற சொல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் நாடுகன் கதை, சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு சொல்லுமே வந்து அதாவது நிறைமொழி மாந்தர் சித்தன் இந்த ரெண்டு சொல்லுமே வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை தான் வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் நெறிகள், அதாவது யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் அறிந்து கொண்டவர்கள் தான் வந்து சித்தர்கள். அதனால தான் அவங்கள வந்து பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சித்தர்கள் வந்து நிறைவடைந்தவர்கள் ரசவாதிகளும் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் பேரகராதியில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திங்கிற சொல்லுக்கு வந்து மெய் அறிதல், வெற்றி, காரியம் கைகூடல் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சித்து அப்படிங்கிற சொல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனம், கருத்து, ஆன்மா அப்படின்னு பொருளும் இருக்கும். இவங்க சித்தர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகமே, இதுதான் வந்து நம்ம சித்தர்களுடைய நோக்கமாக இருக்கும். இதில் சித்தர்களில் வந்து ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு. அடுத்து சித்தர்களில் வந்து கலகக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர். இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. 18 சித்தர்கள் 18 எண்களை குறிக்கவில்லை, 18 பேர்களை வந்து குறிக்கிறது. ஸோ இதான் நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தனர் அப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியார் வந்து ஒரு பாடலில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து கடவுள் கொள்கை வந்து எப்படி அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் வந்து கடவுளின் பெயரில் வந்து கருத்து வேறுபாடெல்லாம் பண்ணி கலகம் விளைவிப்பதாக இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சித்தர்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இருக்காது. அதனால தான் நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி பட்டினத்தாரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றென்றறிவு தெய்வம் ஒன்றென்றறிவு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஞானத்தின் அதாவது முக்தி அடையணும் அப்படின்னா அது வந்து ஞானத்தின் மட்டுமே வந்து முக்தி அடைய முடியும், வேறு எந்த வழியிலும் வந்து முக்தி அடைய முடியாது அப்படிங்கிற சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து திருமந்திரங்களில் உள்ள ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, அதாவது ஞானத்தின் மட்டுமே வந்து முக்தியை அடைய முடியும், வேறு எந்த வழியிலும் வந்து முக்தியை அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடு பேரு அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னு, அதாவது என்ன மீனிங் அப்படின்னா தன்னை அறிதல், அதாவது தன்னை அறியணும் அப்படின்னா நான் என்னும் அகங்காரம் வந்து அழிய வேண்டும், அப்போ தான் வந்து தன்னை வந்து அறிய முடியும். ஸோ இதை வந்து நம்ம திருமூலர் வந்து தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும். சிவவாக்கியர் என்ன சொல்லியிருப்பார்னா, நாடொணாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள். ஸோ அதாவது தன்னை அறிவதற்கு நான் என்னும் அகங்காரம் வந்து அழிய வேண்டும், அப்போ தான் வந்து தன்னை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம திருமூலரும் சிவவாக்கியரும் வந்து பாடல்கள் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமூக உணர்வு, சித்தர்களிடையே வந்து சமூக உணர்வு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து இந்த கண்மூடி பழக்க வழக்கம், மூட நம்பிக்கை, அதே சமயம் நம்ம போலி சடங்கு இதெல்லாம் வந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம கைலாசபதி வந்து சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஏன் அந்த சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த கண்மூடித்தனமான பழக்க வழக்கம், மூட நம்பிக்கை, போலி சடங்கு, ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால தான் வந்து கைலாசபதி வந்து சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாதி கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து சித்தர்கள் வந்து பல பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம சிவவாக்கியர் வந்து பாடியிருப்பார், சாதி பேதம் ஒதுக்கின்ற தன்மை என்ன தன்மையும். அடுத்து பாம்பாடி சித்தர் என்ன சொல்லியிருப்பார்னா, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம். அதே சமயம் பத்திரிகிரியாரும் அவர் பாடல்கள் மூலியமாக சொல்லியிருப்பார், அதாவது சாதி கொடுமைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இவங்க பாடல் மூலியமாக சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து அவங்களுடைய உடம்பை, அதாவது அவங்களுடைய உடலை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய உடலை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதில் திருமூலர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அவங்களுடைய உடலை வந்து பெருமைப்படுத்தி சில பாடல்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம திருமூலர் பாடல் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம கடுகுவலி சித்தர் வந்து நந்தவனத்திலோர் ஆண்டி அந்த பாடல் மூலியமாகவும் அவர் வந்து அதாவது சித்தர்களுடைய உடல்களை வந்து அவங்களுடைய உடம்பை வந்து பெருமைப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சித்த மருத்துவம் வந்து இயற்கையிலே வந்து ரகசியங்களை வந்து அறிந்தவர்கள் தான் யார் அப்படின்னா சித்தர்கள். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். ஸோ அதை தான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இயற்கையிலே வந்து ரகசியங்களை வந்து அறிந்தவர்கள். அதே சமயம் சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவை வந்து தோன்றத்துக்கு காரணமானவர்களும் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய்பால் அப்படிங்கிற குறியீடு சொல். அதாவது மாங்காய்பாலுங்கிறது ஒரு குறியீடு சொல். அந்த சொல் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலை, அதை தான் வந்து மாங்காய்பால் அப்படின்னு அந்த குறியீடு சொல் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த குறியீடு, இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய குறியீடு சொல்ல வந்து பல பாடல்களில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அட்டமா சித்திகள் அப்படின்னா ஒரு 8 திறமைகள், அதாவது ஆற்றல்கள். அப்படி ஆற்றல் பார்த்தீங்கன்னா 8 திறமைகள் வந்து அடைந்தவர்கள் தான் வந்து சித்தர்கள். அது என்னென்ன அந்த 8 திறமைகள், அதாவது 8 ஆற்றல் அப்படிங்கிறத வந்து அந்த டேபிளர் காலத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளர் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்ன ஆற்றல், அதாவது இப்போ அனிமா அப்படின்னா அணுவை போல் சிறுத்து நிற்கும் ஆற்றல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னென்ன ஆற்றல், அதாவது என்னென்ன திறமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 8 வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. சித்தர்கள் லெசன்லேருந்து அவங்க கொஷின் கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்க முடியும், வேறு எங்கேருந்துமே கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட்டு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை தான் இனிமேல் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.